41 A. Compare and contrast various definitions of economics. So இதில் வந்து அந்த 4 main people உடைய அவங்களுடைய இன்ட்ரடக்ஷன், அவங்களுடைய டெஃபினிஷன், அவங்களுடைய புக்கு, அந்த இயர் எல்லாத்தையுமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணோம். எக்ஸாம்பிள் ஆடம் ஸ்மித், he explain about the wealth definition, he define economics is a science of wealth. அப்புறம் ரிமைனிங் பார்ட் ஆன்சர்ஸ் ப்ரெசென்ட் பண்ணுங்க. ஆல்ஃப்ரட் மார்ஷல் explain about the welfare definition, define about the political economy, a study of mankind in the ordinary business of life. இதில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எனி 3 பாயிண்ட்ஸை நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம். நெக்ஸ்ட் லயனல் ராபின், இவர் எதை பற்றி எக்ஸ்பிளைன் about the scarcity. ப்ரீவியஸாக நம்ம 3 மார்க்கில் விட நம்ம இதை எழுதணும். சயின்ஸ் விச் ஸ்டடிஸ் அ ஹியூமன் பிஹேவியர், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் எண்ட் அண்டு ஸ்கேர்ஸ், இல்லைனா ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். இதே முடிவு இன்னொரு அதுலேருந்து இன்னொரு தொடக்கம். அப்போ ஆல்டர்னேட்டிவ் யூசஸ். நெக்ஸ்ட்டு அதில் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஒரு 3 பாயிண்ட் வரணும். தென் சாமுவல்சனுடைய growth definition, the study of how men and society choose with or without the use of money. பணம் இருக்கு இல்லை, எப்படி அவங்களோட லைஃப் ஸ்டைல் இருக்கு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் இந்த லைன் கண்டிப்பாக இருக்கணும். கவர்ஸ் த ஆஸ்பெக்ட்ஸ், என்னென்ன ஆஸ்பெக்ட்ஸு? ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு கன்சம்ஷன். ப்ரொடக்ஷன், டிஸ்ட்ரிபியூஷன் அண்டு கன்சம்ஷன். ஏன்னா அங்கே வித் ஆர் வித்தவுட் மணின்னு சொல்லிட்டு அதனால் என்ன பண்ணல, இங்கே எக்ஸ்சேஞ்சிங்க போல். ஓகே, வித் ஆர் வித்தவுட் மணி. த்ரெட்ஸ், இங்கே எக்கனாமிக் த்ரெட்ஸ் என்னென்ன பார்த்தோம்னா, ஆஸ் சோஷியல் சயின்ஸ் அப்பியர் to most satisfactory. Source வந்து availability limited தான். How we are enjoying, what is the maximum satisfaction we are obtaining, இந்த points எல்லாம் இருக்கணும். It carrying the 5 marks. Next slide. Explain about the 41 B. Explain various steps about the deductive and inductive method. Deductive na minus, inductive na increasing. So இங்க இது ரொம்ப ஒரு diagram ஓட present பண்ணோம். should have clear and precise idea, ரொம்ப ஷார்ட் ஃபார்மில் இருக்கணும். precise idea of the problem. அதனால் நம்ம எடுத்தோடனே தியரியை கொண்டு போயிடுவோம். நம்ம டிடக்டிவ் மெத்தடில் தியரியை டேரெக்டாக எடுத்துன்னு போயிடும். டெஃபினிஷன் ஆஃப் டெக்னிக்கல் டேர்ம்ஸ் அண்டு அசம்ஷன், அதை பற்றி அனலைஸ் பண்ணுறோம். தென் டெடியூசிங் த ஹைபாத்தசிஸ், ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம ஹைபாத்தட்டிக்கல் வேல்யூவோட உள்ள நுழையிறோம். அண்ட் ஃபைனலி we are verifying the hypothesis, verification of the hypothesis. ஆனால் இண்டக்டிவ் மெத்தட்ன்றது அப்படியே என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த டிடக்டிவ் மெத்தட். இங்கே ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன பண்ணுறோம், வி ஆர் கலெக்டிங் த டேட்டா, வி ஆர் அனலைசிங் த டேட்டா அண்ட் அரேஞ்ச்மெண்ட், அது என்ன ஆர்டரில் இருக்குது. நெக்ஸ்ட் அப்சர்விங் த டேட்டா, அதை ஃபஸ்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு அப்சர்வ் பண்ணுறோம். தென் வி ஆர் ஜென்ரலைசிங் த டேட்டா பேஸ்ட் ஆன் த ஹைபோதசிஸ். ஹைபோதசிஸில் ஃபார்முலேஷனை ஜென்ரலைசேஷன் ஆஃப் டேட்டா அண்டு ஹைபோதசிஸ் ஃபார்முலேஷன், அதுலேருந்து தான் எக்ஸாம்பிளை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் அண்ட் ஃபைனலி வி ஆர் வெரிஃபைங் த ஹைபோதசிஸ். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ஸ் இது ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க் இது. தென் நெக்ஸ்ட் வில் மூவ் டு 42A. எலாபரேட் த நேச்சர் அண்ட் ஸ்கோப் ஆஃப் எக்கனாமிக்ஸ். இப்போ ஸ்கோப் அப்படின்னா ஃபியூச்சர்னு அர்த்தம். நேச்சர் அதனுடைய இயற்கை எப்படி, இப்போ செப்பரேட்டாக நம்ம டைட்டில் போட்டு இந்த டயக்ராம் வந்து மஸ்ட்டு. இந்த டயக்ராமுக்கு 1 மார்க் இருக்குது. ஸோ ரிமைனிங் இந்த டெஃபினிஷன் 2 மார்க், இதுக்கு 2 மார்க். ஓகே, ரெஃபர்ஸ் டு இட்ஸ் கண்டென்ட் டு ஃபைண்ட் அ பிளேஸ் இன் த சப்ஜெக்ட். இது இந்த இடத்துல எந்த இடம் அப்படின்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணுறோம். நேச்சர் ஆஃப் த எக்கனாமிக், இதனுடைய இயற்கை இது எங்கே இருக்குது அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறோம். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் த டெஃபினிஷன் ஆஃப் ஆடம் ஸ்மித், அவருடைய டெஃபினிஷன். ஆல்ஃப்ரட் மார்ஷல், இதை நம்ம அந்த கிளாஸிஃபை பண்ணோம். என்னென்ன சொல்லியிருக்காங்க, ஆடம் ஸ்மித்தினுடைய எக்ஸ்பிளனேஷனை கிளாசிக்கல் ஏரான்னு சொல்லுவோம். தென் ஆல்ஃப்ரட் மார்ஷல் ஏன்னா வெல்த்து, வெல்ஃபேர் இஸ் அ நியோ கிளாசிக்கல். ஸ்கார்சிட்டி இட் இஸ் அ நியூ ஏஜ், பற்றாக்குறை, இப்போ தான் பற்றாக்குறை பிகாஸ் ஆஃப் த ஓவர் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லலாம். சாமுவல்சன் மாடர்ன் ஏஜ், மெஷின்ஸ் யூஸ் பண்ணதுனால மாடர்ன் ஏஜ். ஸோ இந்த 4 கிளாசிஃபிகேஷன் லிஸ்ட் அவுட் பண்ணாங்க. கிளாசிக்கல் எரா, நியோ கிளாசிக்கல் எரா, நியூ ஏஜ் அண்ட் மாடர்ன் ஏஜ். இட் இஸ் அன் ஆர்ட் ஆர் அ சயின்ஸ், அதாவது சோஷியல் சயின்ஸ். ஆர்ட் ஆர் அ சயின்ஸ் அண்ட் அ சயின்ஸ் வெதர் பாசிட்டிவ் ஆர் நார்மேட்டிவ் சயின்ஸ். இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் அங்கே. ஸோ இது வந்து அந்த ரிமைனிங் கண்டினியூஷன் அந்த ஸ்டேட்மெண்ட்டோட இந்த பாயிண்ட்ஸ் மஸ்டாக இருக்கும். எக்கனாமிக்ஸ் இட் இஸ் அ சப்ஜெக்ட் மேட்டர், அது போட்டு இந்த டயக்ராம் போடுறோம். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு வாண்ட் மேக் எஃபர்ட், அந்த எஃபர்ட் கிரியேட் மேக்ஸ் அஸ் டு ப்ரொடியூஸ் த குட்ஸ். ப்ரொடக்ஷன் ஃபர்தர் மூவ் டு டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். ஃபைனலி வி ஆர் கன்சியூமிங், அகெயின் த வாண்ட் கெட்டிங் இன்க்ரீஸ். இட் இஸ் அ சைக்கிளிக் ப்ராசஸ். அதனால் இந்த சைக்கிள் அங்கே ட்ரா பண்ணுறோம். இண்டிவிஜுவல் அண்டு குரூப்ஸ், இங்கே வரும்போது இண்டிவிஜுவலாக இருக்கலாம், குரூப்பாக இருக்கலாம். நெக்ஸ்ட் இ டீல் வித் கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன். எதை பற்றி டிஸ்ட்ரிபியூட் பண்ணு, கன்சம்ஷன் அண்ட் ப்ரொடக்ஷன், அதுக்குள்ளே தான் நடக்குதுங்க. எக்கனாமிக் கன்சர்ன் வித் ஆக்டிவிட்டி ஆஃப் ஹியூமன் பீயிங் ஒன்லி. நம்மளுடைய பொருளாதார நடவடிக்கைன்றது அப்சல்யூட்லி மேன் பேஸ்டு தான். ஓகே, முழுக்க முழுக்க ஹியூமன் பீயிங்ஸை பேஸ் பண்ணது தான். த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ரேஷனல் ஆர் நார்மல், அதாவது ரேஷனல்னா ஐடென்டிஃபை பண்ணி சூஸ் பண்ணுறது.
ரொம்ப கிளாரிட்டியோட யூஸ் பண்ணுறது. ஆர் நார்மல் ஹியூமன் பீயிங்ஸ், ஏதோ வந்தோம் சாப்பிட்டோம் போகணுன்ற மாதிரி இருக்காது, அது நார்மல் ஹியூமன் பீயிங். ஆர் த சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் எக்கனாமிக்ஸ். சப்ஜெக்ட்னா நம்மளுடைய உளவியல் சம்மந்தமான, அதாவது ஃபிசிக்கல் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ். அதனால தான் அங்கே சப்ஜெக்ட்னு ஒரு வேர்டை மென்ஷன் பண்ணுறோம். thus human activities not related to the wealth, அதாவது நான் எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ் about the wealth are not treated in economics. இந்த லைன் வந்து மஸ்ட், முடிஞ்சா டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு காமிங்க. thus human activities not related to wealth, it is not related to wealth, அதாவது நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி are not treated in the economics. wealth சம்பந்தமா இல்லை அப்படின்னா not treated as a economics. next 42ல இப்போ B about the basic problem of economy with the help of the production possibility curve. இந்த tabular column must, இந்த chart diagram must and also explanation, இது எல்லாமே இருக்கணும். இப்போ இதுக்கு வந்து ஒரு 1 மார்க். இந்த ஃபர்ஸ்ட் செட் இருக்கு இல்லையா, இந்த செட்டுக்கு 1 + 1 2 மார்க்ஸ், இதுக்கு ஒரு 3 மார்க். ஓகே, இல்லை இப்படி டீச்சர் என்ன பண்ணலாம்னா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு 1 மார்க்கு, நெக்ஸ்ட் இந்த டேப்லருக்கான இந்த டயக்ராம் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து 1 மார்க்கு, எக்ஸ்ப்ளனேஷனுக்கு 3 மார்க்ஸ். இந்த 3 மார்க்ஸில் என்ன இந்த 6 பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும். எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுற அசம்ஷன், ஃபஸ்ட்டு டஸ் நாட் ரிமைன் சேஞ்ச், டஸ் நாட் சேஞ்ச் அண்ட் ரிமைன்ஸ். முதல்ல ஜாமெட்ரிக் டிவைஸ், ஏன்னா இங்கே கிராஃப் யூஸ் பண்ணுறதுனால ஜாமெட்ரிக் டிவைஸ், ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் இருக்கு இல்லையா, அதை ஒரு சொல்யூட் பண்ணுறோம். ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் இந்த எக்கானமி, ஏன்னா எல்லாருக்குமே வேலை வாய்ப்பு உறுதி. நெக்ஸ்ட் ஒன்லி 2 goods கேன் பி ப்ரொடியூஸ், 2 மட்டும்தான். ரிசோர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் ஃபுல்லி மொபைல், கண்டிப்பாக மூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்கும். த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆர் கிவன் இந்த குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. இது எதை பேஸ் பண்ணதுன்னா குவான்டிட்டி, ஹவு மச் குவான்டிட்டி, வாட் இஸ் அ குவாலிட்டி. த லா ஆஃப் டிமினிஷிங் வந்து இங்கே என்ன இருக்குன்னா டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ், கண்டிப்பாக போக போக குறைஞ்சிட்டே வரும். த லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன் ஆப்ரேட்ஸ் இன் ப்ரொடக்ஷன். இப்போ இந்த ப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், ஃபிஃப்த் லெவல், நீங்கள் பாருங்கள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கா குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் ப்ரொடக்ஷன் இன் டன்ஸ். ஸோ இங்கே வரும்போது நம்ம கம்பேரிசன் பண்ணுறோம். ஃபுட்டு வந்து 0வாக இருக்கும்போது கார்னுடைய மேனுஃபேக்சரிங் 25ஆக இருக்கும். அதே வேராஸ் when the food is increased more, அதாவது 500 டன்ஸாக வரும்போது ப்ரொடக்ஷன் ஆஃப் கார் இஸ் 0, முடிஞ்சு போச்சு. ஆல்டர்னேட் கம்பேர் பண்ணி சொல்கிறோம், ரேஷனல் பேசிஸாக கம்பேர் பண்ணி சொல்கிறோம். இந்த கிராஃப் மஸ்ட், இதை பேஸ் பண்ணி இங்கே நம்ம P1 P2 P3 ஃபண்டு P4 P5 அந்த P6 எத்தனை லெவல் போகிறோமோ அத்தனை லெவல் அங்கே ட்ரா பண்ணி காமிக்கணும். ஃபுட் ப்ரொடக்ஷன் இட் இஸ் இண்டிபெண்ட், அதனால் அது எக்ஸ் ஆக்சிஸில் போட்டிருக்கும். கார் அது டிபெண்ட், இங்கே எது ஆகும்போது அதனுடைய இம்பேக்ட் எங்கே இருக்கும், உங்களுக்கு இங்கே இருக்கும். இஃப் ஐ எம் ஐ ஏர்னிங் பர்சன்னா தென் will be the impact will be in the purchasing of the car. அதனால் என்ன பண்ணுறோம், டிபெண்டன்ட் கூட்ஸை ஒய் ஆக்சிஸ் ஆகும், இண்டிபெண்டன்ட் கூட்ஸை எக்ஸ் ஆக்சிஸ் ஆகும் நம்ம ட்ரா பண்ணுறோம். எக்ஸ்பிளனேஷன், த குவான்டிட்டி ஆஃப் ஃபுட் எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் நம்பர் ஆஃப் கார் ஆன் த ஒய் ஆக்சிஸ். அது முன்னாடியே சொல்லிட்டேன், டிபெண்டன்ட் அண்ட் இண்டிபெண்டன்ட் ரெண்டுத்தையும் மென்ஷன் பண்ணிட்டோம். இந்த பாயிண்ட்ஸ் மஸ்ட், இது அப்படியே வரணும். நெக்ஸ்ட் இதில் இந்த பிபிசி ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதுங்க. ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துரு, கீ பாயிண்ட்ஸ்னால நம்ம ஷார்ட்டாக கொடுத்துருக்கோம். பிபிசினா ப்ரொடக்ஷன் பாசிபிலிட்டி கர்வ் ஆர் டவுன்வர்ட் டியூ டு, இந்த பாயிண்ட்டை புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணுங்கள். த சேஞ்ச் இன் த சப்ளை ஆஃப் ப்ரொடக்டிவ் ரிசோர்ஸஸ், த சேஞ்ச் இன் த ஸ்டேட் ஆஃப் டெக்னாலஜி. த அவுட்வர்ட் ஷிஃப்ட் ஆஃப் பிபிசி இஸ் த பேசிக் ஃபீச்சர் ஆஃப் எக்கனாமிக் க்ரோத். அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், மூவ் பண்ணி போயிட்டே இருக்கும், ஒரே மாதிரிலாம் இருக்காது, சேஞ்ச் ஆகி போயிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் they explain the law of demand and its exception. law of demand பற்றி இது சொன்னது யார், எந்த இயரில் சொன்னாங்க, அதை யூஸ் பண்ணோம். அகஸ்டின் காட்னாட் இந்த இயர் 1838. ஸோ இதுக்கு 1 மார்க்கு, இதுக்கு ஒரு 1 மார்க், இதுக்கு ஒரு 1 மார்க், இதுக்கு ஒரு 1 மார்க், இந்த டயக்ராமுக்கு 1 மார்க். இதுதான் நான் ஸ்ப்ளிட் பண்ணி காமிச்சிருக்கோம். ஓகே, டெஃபினிஷன் அண்ட் அசம்ஷன் இதுக்கு நமக்கு 1 மார்க் இருக்குது, எக்ஸ்பிளனேஷனுக்கு 1 மார்க் இருக்குது, எக்ஸப்ஷன் ஆஃப் த லா ஆஃப் டிமாண்ட் இதில் என்னென்னலாம் எக்ஸப்ட் ஆகுது அப்படின்றது இதுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் இந்த டயக்ராமுக்கு 1 மார்க். லா ஆஃப் டிமாண்டு அண்ட் டெஃபினிஷன் இப்படி இது இருக்கணும், மஸ்ட். இதெல்லாம் இது இருந்தால் தான் நமக்கு 1 மார்க் கிடைக்கும், இல்லைனா கிடைக்காது. த குவான்டிட்டி டிமாண்டட் இன்க்ரீசஸ் வித் எ ஃபால் இன் ப்ரைஸ் அண்ட் டிமினிஷஸ் வித் எ ரைஸ் இன் ப்ரைஸ். விலை கம்மியாக இருக்கும்போது அந்த டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஆட்டோமேட்டிக் ஒன் ப்ரைஸ் ரைசஸ்னா ஆட்டோமேட்டிக்லி த டிமாண்ட் வில் பி ரெடியூஸ்ட் அப்படின்னு நம்ம இங்கே காமிக்கிறோம். அசம்ஷன் இங்கே வந்து இன்கம் ஆஃப் த கன்சூமர், விலை கம்மியாக இருந்தாலும் ஃபிக்ஸடாக சேலரி 10,000னா 10,000 தான், அந்த இயர் ஃபுல்லாக அதான் இருக்கும். விலை அதிகமாக இருந்தாலும் 10,000 தான், கம்மியாக இருந்தாலும் 10,000 தான். ஸோ இட் ரிமைன், த சேலரி ரிமைன் கான்ஸ்டன்ட். அதே மாதிரி அவருடைய கன்சம்ஷன், டேஸ்ட், ஹேபிட் இதெல்லாம் எதுவுமே மாறாது. நெக்ஸ்ட் த ப்ரைஸ் ஆஃப் அதர் ரிலேட்டட் குட், அது ரிலேட்டடாக இருக்க அதர் குட்ஸ் அப்படியே ஃபிக்ஸடாக தான் இருக்கும், அதில் எந்த சேஞ்சஸும் இருக்காது.
demand must be continuous. And the demand என்றது இன்னைக்கு சாப்பிட்டேன் அப்படின்னா அப்படியே கிடையாது. Daily we are doing, continuously we are doing. So every day we are purchasing the goods. So it is continuous. And there is no change in the quality of the commodity. அந்த commodityலையும் quality changes எதுவுமே இருக்காது. If there is change even one or these consumption, the law will not operate. இப்போ எப்போ ஏதாவது ஒரு சேஞ்சஸ் வந்தாலும் the law will not be applicable. இந்த பாயிண்ட் வந்து டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு காமிங்க. ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் தென் அதனுடைய எக்ஸ்பிளனேஷன். இந்த எக்ஸ்பிளனேஷன் இந்த 5 பாயிண்ட்ஸ் வரணும். என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்? பெட்வீன் ப்ரைஸ் அண்ட் குவான்டிட்டி. அடுத்தது த லா ஸ்டேட் எதை பற்றி சொல்லுது? குவான்டிட்டி டிமாண்டை பற்றி சொல்லுது. அந்த பாயிண்ட்ஸ் வரணும். நெக்ஸ்ட் ஸ்டேட்ஸ் தெர் இஸ் அண்ட் இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஏன் இன்வர்ஸ்? பிட்வீன் த ப்ரைஸ் அண்ட் கம்மியாக இருக்கும்போது நிறைய வாங்க போகிறோம், விலை அதிகமாக இருக்கும்போது கம்மியாக வரும். ஸோ இட் இஸ் தெர் இஸ் அ இன்வர்ஸ். கண்டிப்பாக அங்கே ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நமக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட். இது வந்து ஃப்ரீடம், அதாவது இண்டிபெண்டன்ட் கூட்ஸ். ஒய் ரெப்ரசன்ட்ஸ் த ப்ரைஸ். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட்ஸ் த குவான்டிட்டி. குவான்டிட்டி பேஸ் பண்ணி தான் நமக்கு ப்ரைஸ் இருக்கும். நெக்ஸ்ட் டிமாண்ட். டிடி இஸ் த டிமாண்ட் கர்வ். என்னது இது? டிடின்னா என்னப்பா? வாட் யூ மீன் பை டிடி? வாட் யூ மீன் பை டிடி? இங்கே இருக்கு இல்லையா, டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்றத அங்கே நம்ம ஷார்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணுறோம். இஸ் டிமாண்ட் கர்வ் ஆஸ் நெகட்டிவ் ஸ்லோ ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். நெக்ஸ்ட் எக்ஸெப்ஷன் டு த லா ஆஃப் டிமாண்ட். த டிமாண்ட் கர்வ் ஸ்லோப்ஸ் downward from left to right. அதாவது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். எக்ஸெப்ஷன் டு த லா ஆஃப் டிமாண்ட். இதில் எதெல்லாம் கிடையாது, எக்ஸெப்ஷன் கொடுத்துரும். there are some unusual curves do not obey the law. ஒரு சிலதெல்லாம் இருக்கும், it won't obey. fall in price brings contraction. விலை குறையும் போது சுருங்க ஆரம்பிக்கும். fall in the price and rise in price brings extension in demand. அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா? ப்ரைஸ் ஹைக் ஆகும்போது லைன் நமக்கு சேஞ்ச் ஆகும். therefore the curve slopes upward from left to right. It is known as exceptional demand curve. next இந்த ரெண்டு டயக்ராம் நம்ம டேப்லர் காலம் as well as the chart இது நம்ம ப்ரெசென்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? ப்ரைஸ். இப்போ ப்ரைஸ் 5 ரூபியாக இருக்கும்போது டிமாண்ட் 1, அதே 1 ரூபியாக இருக்கும்போது 5 மாறுது. அதை நம்ம இங்கே ப்ரெசென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ்னுடைய லைனை இங்கே கிளியராக கொடுக்குறோம் பேஸ்ட் ஆன் த கிராஃப். ஒரு கிராஃப் ட்ரா பண்ணுறோம். ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் என்ன பண்ணியிருக்கோம்? குவான்டிட்டி டிமாண்டட். இந்த டிமாண்டடை எக்ஸ் ஆக்சிஸா, ஏன்னா இது இண்டிபெண்ட். எனக்கு இன்னைக்கு ஐ நீட் டுடே 1, பை டுமாரோ மேபி 5 அப்படின்னு நமக்கு சேஞ்ச் ஆகலாம். ஸோ தட் இட் இஸ் அ இண்டிபெண்ட். அதனால் அதை எக்ஸ் ஆக்சிஸாக பண்ணிருக்கு. ஸோ ஒய் ஆக்சிஸ் இந்த டிமாண்டை பொறுத்து தான் நமக்கு ப்ரைஸ். அதான் ஒய் ஆக்சிஸில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதுக்கு 1 மார்க்கு. நெக்ஸ்ட் அதாவது இந்த பார்ட்டுக்கு 1 மார்க்கு. 1+1 இங்கே 1+1, ஸோ 4 மார்க் ஆச்சா? டயக்ராமுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட் the law of diminishing marginal utility with a diagram. அதை ப்ரீவியஸ் பார்ட்டில் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இந்த டயக்ராமுக்கு 1 மார்க்கு, எக்ஸ்பிளனேஷன் 1 மார்க்கு, இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 1 மார்க்கு, இங்கே ஒரு 1 மார்க். 1+1+1+, இங்கே ஒரு 1 ப்ளஸ் இது ஒரு 1. ஸோ டோட்டலாக 5 மார்க்ஸ். இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு காமிக்கணும் கண்டிப்பாக. ஓகே, பண்ணலனாலும் இனிமேல் வரும்போது ஃபோர்த் கம்மிங் எக்ஸாமினேஷன்ஸில் எல்லாருமே பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? காசன்ஸ் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்சம்ஷன். அதை நம்ம மார்ஜினல் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டினாவே ஹெச்எஸ் காசன் வரணும். அதில் ஃபர்ஸ்ட் லா ஆஃப் கன்சம்ஷன். டெஃபினிஷன்: மார்ஷல் ஸ்டேட்ஸ் diminishes with increase in stock and he already has. இப்போ ஆல்ரெடி இருக்குது அப்படின்னா என்ன ஆகும்? வாங்குறது நமக்கு குறையும். டிமினிஷஸ், அதனால தான் அங்கே டிமினிஷஸ்ன்ற வேர்டு யூஸ் பண்ணுறோம். அசம்ஷன் இதில் என்னென்ன சொல்கிறோம்? கான்ஸ்டன்ட், அட்டைன் மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ரீசனபிள் இன் சைஸ். 1 by 1 லிஸ்ட் அவுட் பண்ணோம் நீங்கள். இட் இஸ் கான்ஸ்டன்ட், ஸ்டேபிளாக இருக்கும். 100 கிராம்ஸ்னா 100 கிராம்ஸ், 500 கிராம்ஸ்னா 500 கிராம், கன்சம்ஷன் 100 கிராம்ஸ்னா 100 கிராம்ஸ், அதில் எதுவுமே கிடையாது, கான்ஸ்டன்ட். நெக்ஸ்ட்டு யூனிஃபார்ம் இன் கேரக்டர். அந்த வெயிட் வந்து 100 கிராம்னா கரெக்டாக இருக்கும். வெயிட்டு, குவாலிட்டி, டேஸ்ட்டு, கலர் எக்ஸட்ரா அது எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணலாம். கிவன் பீரியட் ஆஃப் டைம், இந்த டைமுக்குள்ளே இதை கன்சியூம் பண்ண அதுக்கப்புறம் கெட்டு போய்டும் அப்படின்னா அந்த டைமுக்குள்ளே ஷுர் தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் த டேஸ்ட். அதில் டேஸ்ட்டில் எந்த சேஞ்சும் ப்ரிஃபரன்ஸும் கிடையாது, சாய்ஸே கிடையாது. அங்கே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஹேபிட், ப்ரிஃபரன்ஸ், இன்கம் அண்ட் கேரக்டர் எக்ஸெட்ரா இது எல்லாமே ஃபிக்ஸடாக இருக்கும். இப்போ த லா ஆஃப் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி, இதுக்கு ஃபார்முலா நமக்கு தெரியும். MUN = TUN - N-1. அதை பேஸ் பண்ணி ஸோ ஒரு ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக என்ன பண்ணியிருக்கோம்? இந்த வேல்யூ எப்படி கிடைச்சதுன்றதை சப்ஸ்டிட்யூட் பண்ணி இங்கே போட்டிருக்கோம். இதே மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். ஓகே, டோட்டல் யூட்டிலிட்டி இது கிவன் வேல்யூ 20, 35, 45, 50, 50, 45, 45. இந்த 15 வரும்போது என்ன ஆகும்? அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடும், திரும்பியும் கெட்டிங் டிக்ரீசிங். இதுதான் டிமினிஷிங் ஃபேக்டர். மைனஸில் வந்து நெகட்டிவில் போய்ட்டுதா, நெகட்டிவில் காமிச்சிருக்குமா? இதுதான் டிமினிஷிங் ஃபேக்டர். இதுக்கு அதே மாதிரி அந்த ஆர்க்கு அது மாதிரி தான் அந்த கர்வ் அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரா பண்ணுறோம். ரீச்சஸ் டு த மேக்ஸிமம் அண்ட் கெட்டிங் டவுன்.
clear? So x axis la enna podrom inga 0 part the numbers quantity demanded inga podrom x axis units. Next inga varumbodhu idனுடைய value commodities, total utility, marginal utility, idhula renduthiyum nama inga present பண்றோம். Units of apple அது x axis, y axis என்ன பண்றோம் total utility. Next inga result இத காமிக்கிறோமா? Okay, so on the curve max reaches maximum getting down. Margin nave na irudi, the maximum satisfaction when it getting reached 0 ஆகும்போது total utility margin utility 0 ஆகும்போது total utility maximum பார்த்தோமா இங்க 0 ஆகும்போது maximum reach ஆயிருக்கா? Are you clear? Are you understand? இது பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ஆன்சர் பிரசன்ட் பண்ணோம். எக்ஸ்பிளனேஷன். The last state என்ன சொல்லுது? If a consumer continues to consume more and more units of same commodity, ஒரே விஷயத்தை தொடர்ந்து அவர் கண்டினியூ பண்ணிட்டே இருக்காரு அப்படின்னா the margin diminishes. ஃபர்ஸ்ட் ஆப்பிள் ரொம்ப ஐ ஃபீல் so hungry, ஃபர்ஸ்ட் ஆப்பிள் இருக்கும்போது இருக்கிற டேஸ்ட் நெக்ஸ்ட் போகும்போது கண்டிப்பாக இருக்காது, குறையும். அதான் டிமினிஷிங் மார்ஜினல் யூட்டிலிட்டி. இதனுடைய இல்லஸ்ட்ரேஷன் எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம்? a consumer want to consume 7 apple, அதில் என்ன பண்ணுறோம்? the first utility ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது say 20 approximate, இப்போ ஒரு அசம்ஷனில் சொல்கிறோம். the second will be 15, சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலில் நம்ம கொண்டு வரோம். the final utility of the fifth வரும்போது become 0, getting decrease, கண்டிப்பாக குறைய ஆரம்பிக்கும். this tendency is called the law of diminishing marginal utility. அப்போ இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் போட்டு காமிக்கிறோம். when marginal utility become 0, when marginal utility become 0, the total is maximum 50 இருக்கா, and the marginal utility become negative வரும்போது automatically decreasing, total utility getting decreasing, அங்கே diminishes போகிறோம். the utility diminishes. ஸோ இதுக்கு நமக்கு 5 mark, ஒன் ஆஃப் த இன்ட்ரெஸ்டிங் 5 mark. இது இல்லஸ்ட்ரேஷனோடு எழுதுறதுனால இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் 5 mark. எல்லாமே இன்ட்ரெஸ்டிங் தான், இது வந்து எக்ஸாம்பிள் ப்ரெசென்ட் பண்ணி பண்ணுறோம். நெக்ஸ்ட், explain the law of EQ marginal utility, equilibrium, சமநிலை. அதாவது ஈக்குலிபிரியம்னாவே சமநிலைன்னு அர்த்தம். law of EQ marginal utility இதில் என்னன்னா it is also called, இதுக்கு வேறு என்ன பேர் சொல்லலாம்? substitution, consumer equilibrium and maximum satisfaction அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு வேறு நேமை நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். நம்பர் 1 substitution, இது இல்லைன்னா இன்னொன்று போகலாம் அப்படின்னு போகலாம். நெக்ஸ்ட் கன்சியூமர் ஈக்குலிபிரியம், ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது. மேக்ஸிமம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ப்ரீவியஸ் கொஸ்டினில் ஆப்பிள் பற்றி பார்த்தோம். ஆப்பிள் இங்கே ஆரஞ்சு, ரெண்டு இதுவும் இல்லஸ்ட்ரேஷனோட ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். ஆப்பிள் ஆஸ் வெல் அஸ் ஆரஞ்சு, அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷனை கம்பேர் பண்ணி இங்கே எழுதுறோம். டெஃபினிஷன், மார்ஷல்னுடைய டெஃபினிஷன். டிஃபைன் புட் செவரல் யூசஸ், ஒரே ஒரு ப்ராடக்ட் தான், ஒரு ப்ராடக்டை அவர் என்ன பண்ணார்? மேக் செவரல் யூசஸ், டிஸ்ட்ரிபியூட் அமங் தி யூசஸ், மார்ஜின் யூட்டிலிட்டி இன் ஆல். அந்த இடத்துல எல்லாத்துக்குமே மார்ஜின் இருக்கும். தெர் வில் பி அ ஃபைனல், ஆப்பிளாக இருந்தாலும் ஆரஞ்சாலும் தெர் வில் பி அ ஃபைனல். assumption, get maximum satisfaction, first thing, number 1. the utility nave usefulness, adala maximum satisfaction. next, it is measurable, say 1 or 2 or 3 are countable, adala measurable. money remain constant, cost of apple is 10 rupee na 10 rupee தான், 5 rupee na 5 rupee தான், 50 rupees na 50 rupees தான். income of the consumer is given, இங்க வந்து இன்கமோ நமக்கு தெரியும், well known. the prices of commodity are given, commodity nuடைய price நமக்கு தெரியும். the law of diminishing marginal utility operates, இந்த இடத்துல கண்டிப்பாக ஆப்ரேட் ஆகும். ஸோ இந்த டேப்லர் காலம் மஸ்ட்டு, இந்த வேல்யூஸை அப்படியே போடுங்க. அண்ட் ஆல்சோ த சேம் டயக்ராமும் அதே மாதிரி போடுங்க. அடுத்து என்ன பண்ணுறோம்? எக்ஸ்பிளனேஷனில் அந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணுறோம். மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆப்பிள் டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள். மார்ஜின் இறுதியாக என்ன யூஸ் பண்ணோம்? டிவைடட் பை ப்ரைஸ் ஆஃப் ஆப்பிள். marginal utility of orange divided by price of orange equal to, that is ஒரு வேல்யூ கிடைக்குது, அது கான்ஸ்டன்ட் k. MUA, marginal utility apple divided by price A and அதாவது ஆப்பிள். நெக்ஸ்ட் ஈக்குவல் டு marginal utility of orange divided by price of orange equal to k. இந்த கேன்றது நமக்கு ஃபைனலாக ஒரு இடத்துல கான்ஸ்டண்ட்டாக ஒரு வேல்யூ கிடைக்கலையா, அந்த வேல்யூ. the price of apple and orange is, ஆப்பிளினுடைய காஸ்ட் வர ஆரஞ்சினுடைய காஸ்ட் 1 ரூபி அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணி காமிக்கிறோம். அதுதான் இங்கே டேப்லர் காலமில் போட்டு இந்த டயக்ராமை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஃபைனலி இதில் எக்ஸ் ஆக்சிஸ் எது போடணும், ஒய் ஆக்சிஸ் எது போடணும்? எக்ஸ் ஆக்சிஸ்னா ஐ டோல்ட் யூ பிஃபோர், இட் இஸ் இண்டிபெண்டன்ட். ஒய் ஆக்சிஸ் இஸ் டிபெண்டன்ட். எக்ஸ் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட் அமௌண்ட் ஆஃப் மணி, எவ்வளோ மணி வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அண்ட் ஒய் ஆக்சிஸ் ரெப்ரசன்ட்ஸ் அ மார்ஜினல் யூட்டிலிட்டி ஆஃப் ஆப்பிள் அண்டு ஆரஞ்ச். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின்.
What are the methods of measuring the elasticity of demand? Elasticity na length ya move பண்ணி போயிட்டே இருக்காரு. There are three methods. First method is percentage method. Number 2 is outlier method. Number 3 is geometrical elasticity. ரொம்ப ஈஸியான ஒரு ஆன்சர். இப்போ இதுக்கு ஒரு 2 மார்க் இருக்குது, இதுக்கு ஒரு 1 மார்க் இருக்குது, இது ஒரு 2 மார்க் இருக்குது. 2 + 1 + 2 ரொம்ப சிம்பிளான ஆன்சர். The percentage method by adding all divided by number of quantity. என்ன சார்னா இங்கே ஏன் வந்து டெல்டா யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மார்ஜின் சேஞ்ச் இன் ரேஷியோ. அதனால் என்ன பண்ணுறோம் percentage delta P divided by percentage delta Q, price divided by quantity. Okay, percentage change in demand and percentage change in price. Delta வரதுனால change in value யூஸ் பண்ணும். Total outlay method. Number 2, total outlay method. Marshall suggested the simplest way to decide demand is elastic or inelastic. The change in total outlay, consumer or total revenue of the firm or industry firm nuடைய part. Then இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா total revenue TR equal to price into quantity P into Q. Next total outlay method, இந்த elasticity அது greater than 1 இருக்கா, equal to 1 less than 1 நெகட்டிவ் வேல்யூ அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்க்ரீசிங் ஆர்டர். ஃபர்ஸ்ட் வேல்யூ ரிசல்ட் என்ன கிடைக்குது 450, செகண்ட் வேல்யூ 50, இன்க்ரீசிங். ஸோ E equal to greater than 1. அடுத்த ரெண்டு பார்ட்டில் என்ன இருக்குது சேம் வேல்யூ, ஸோ equal to 1. அடுத்து வரும்போது டிக்ரீஸ் ஆ, ஸோ லெஸ் than 1. அதுக்கு சப்போர்ட் என்ன பண்ணுறோம் நம்ம பாயிண்ட் ஆர் ஜியோமெட்ரிக்கல் எலாஸ்டிசிட்டி. when the demand curve is a straight line it is said to be linear. லீனியராக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறோம் ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. லோயர் செக்மெண்ட் டிவைடட் பை அப்பர் செக்மெண்ட். மேலே என்ன பண்ணுறோம் பிலோ த கிவன் பாயிண்ட், இங்கே வரும்போது அபோவ் த கிவன் பாயிண்ட். அப்பர்னு வரும்போது அபோவ் த கிவன் பாயிண்ட், லோயர்னு வரும்போது பிலோ த கிவன் பாயிண்ட். இபி ஈக்குவல் டு எலாஸ்டிசிட்டி ஆஃப் ப்ரைஸ் ஈக்குவல் டு, அதாவது பாயிண்ட் எலாஸ்டிசிட்டி அதான் இபின்னு போகிறோம், ஈக்குவல் டு எல் பை யூ, லோயர் பை அப்பர், லோயர் செக்மெண்ட் பை அப்பர் செக்மெண்ட். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க். நெக்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸாமின் த லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் வித் ஹெல்ப் ஆஃப் அ டயக்ராம். ஒரு டயக்ராமோட ப்ரெசென்ட் பண்ணோம். இந்த டயக்ராமுக்கு 1 மார்க் இருக்குது, இதுக்கு 2 மார்க்கு, இதுக்கு 2 மார்க். இப்போது டெஃபினிஷன் அசம்ஷன், டெஃபினிஷனுக்கு 1 மார்க்கு, அசம்ஷனுக்கு 1 மார்க். இந்த ரெண்டு டயக்ராமுக்கு 1 மார்க். நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டேட்மெண்ட் 2 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 3 1 2 3 இதுக்கு 2 மார்க் இருக்குது. டோட்டலாக நமக்கு 5 மார்க்ஸ். ஸோ இது யார் டெஃபினிஷனாக ஸ்டிக்லர்னுடைய டெஃபினிஷன் எழுதணும். நெக்ஸ்ட் இதில் இந்த லைன் மஸ்ட் எ சர்டைன் பாயிண்ட் ரிசல்ட்டிங், அதாவது மார்ஜினல் ப்ராடக்ட் வில் டிமினிஷ். மார்ஜினாவே அங்கே டிமினிஷிங் தான், ரீச்சஸ் த மேக்ஸிமம் அண்ட் கெட்டிங் ஃபெல் டவுன். ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும் நெகட்டிவ் வேல்யூ வரும்போது ப்ரீவியஸ் பார்ட்டில் பார்த்தோம் இல்லையா, வென் டோட்டலிட்டி இன்க்ரீசஸ் அப்போ மார்ஜின் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். வென் டோட்டல் மார்ஜின் 0 இருக்கும்போது டோட்டல் யூட்டிலிட்டி ரீச்சஸ் த மேக்ஸிமம் பார்த்தோம். வென் இட் டிக்ளைன் மார்ஜின் யூட்டிலிட்டி குறையும் போது டோட்டல் யூட்டிலிட்டி ஆல்சோ வில் பி இன் த ஃபார்ம் ஆஃப் நெகட்டிவ் அப்படின்னு ப்ரெசென்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கு சப்போர்ட்டிங்காக இந்த டேப்லர் காலம் இந்த டயக்ராம் ட்ரா பண்ணுறோம். 3 வேல்யூஸாக கம்பேர் பண்ணுறீங்க. டிபிஎல் டோட்டல் ப்ராடக்ட்டு, ஆவரேஜ் ப்ராடக்ட்டு, மார்ஜினல் ப்ராடக்ட். கிளாசிஃபிகேஷனாகவே இந்த 3 தான், டோட்டல், ஆவரேஜ், மார்ஜின். ஸ்டேஜ் 1ல் இன் த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் எம்பிஎல் இன்க்ரீசஸ் அப் டு தேர்ட் ஒர்க்கர் அண்ட் இட் இஸ் ஹையர். The total product is increasing at increasing rate. increase ஆகி போயிட்டே இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் 1, செகண்ட் டைம் 2, அப்போ இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஸ்டேஜ் 2 எம்பி மார்ஜினல் ப்ரைஸ் இங்கே வரும்போது டிக்ரீசஸ் அப் டு 6th, அப் டு 6. இங்கேருந்து தான் நமக்கு நெகட்டிவ், அதாவது டிக்ரீசிங் வேல்யூ ஸ்டார்ட் ஆகுது, ரீச்சஸ் 0. இன்ட்ராக்ட்ஸ் வித் எக்ஸ் ஆக்சிஸ் எம்பிஎல் கர்வ் இஸ் லோயர் தென் ஏபிஎல். இதோட இது கம்மியாக தான் இருக்கும். ஏபிஎல் ஆவரேஜோட கண்டிப்பாக கம்மியாக இங்கே 3.6, இங்கே 2. சி த டிஃப்ரெண்ட். இங்கே 0 இருக்கும்போது அங்கே 3 கண்டிப்பாக லோயரில் தான் இருக்கும். இன்க்ரீசஸ் அட் டிக்ரீசிங் ரேட். ஸ்டேஜ் 3 இட் ஷோஸ் த 6th யூனிட் இஸ் மார்க் பை நெகட்டிவ். நெகட்டிவாக இருக்கும்போது எம்பிஎல் அண்ட் ஏபிஎல் கண்டினியூ டு ஃபால் பட் பாசிட்டிவ். ரெண்டுமே டிக்ரீஸ் ஆகும், பட் த வேல்யூ வில் பி த ரிசல்ட் இஸ் பாசிட்டிவ். பாசிட்டிவில் தான் இருக்கும். எப்போ டிக்ளைன் ஆகும்? TPL decline with more units of variable, அதாவது லேபர். அப்போ தான் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ, அது வரைக்கும் நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வராது. நெகட்டிவ் வேல்யூ வராதுமா போயிட்டே இருக்கும், பாசிட்டிவ்லேயே தான் இருக்கும். ஸ்டேஜ் 3ல் ஆவரேஜ் நமக்கு பாசிட்டிவில் தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், லிஸ்ட் அவுட் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோ. ஐசோனாவே ஈக்குவல் தான். ஐசோ குவான் வித் த ஹெல்ப் ஆஃப் அ டயக்ராம். இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஸ்டின் அண்ட் ஆன்சர். இந்த டயக்ராமுக்கு எல்லாமே டயக்ராமுக்கு மட்டுமே நமக்கு இந்த கொஸ்டினுக்கு 2 மார்க் இருக்குது, டெஃபினிஷன்ஸ்க்கு 3 மார்க்ஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஐசோகான் கர்வ், அந்த ஸ்டேட்மெண்ட் நெகட்டிவ் ஸ்லோப்புன்னு போட்டு அந்த 3வும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும். 3 டயக்ராமையும் போடணும்.
ஓகே எம்ஆர்டிஎஸ் அந்த வேர்டை நம்ம ப்ரெசென்ட் பண்ணணும், மேலே அங்கே கொடுக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அதாவது மார்ஜினல் ரேட் ஆஃப் எம்ஆர்டிஎஸ்னால் என்ன சார்? மார்ஜினல் ரேட் ஆஃப் டெக்னிக்கல் சப்ஸ்டியூஷன், அதை ஷார்ட் ஃபார்மாக எம்ஆர்டிஎஸ் அப்படின்னு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஐசோகான் கர்வ் இஸ் கான்வெக்ஸ் டு த ஆரிஜின். நெக்ஸ்ட் சப் டாபிக் ஆப்ஷன் சி நான் இன்டர்செக்ஷன் ஆஃப் இன்டிஃபரன்ஸ் கர்வ். இதுலேருந்து டயக்ராம் கண்டிப்பாக போடணும். அண்ட் அப்பர் ஐசோகான் கர்வ் ரெப்ரசன்ட்ஸ் அ ஹையர் லெவல் ஆஃப் அவுட்புட், அதுக்கு அந்த டயக்ராம் போடணும். தென் ஐசோகான் கர்வ் டஸ் நாட் டச், உன்னோட ஒன்று டச் பண்ணாது, எக்ஸ் ஆக்சிஸ் ஆர் ஒய் ஆக்சிஸ். த வேல்யூ வில் இது ஒரு வேறு அப்படி மேலே அப்பர் லெவலில் போகிறான்னா அப்பர் லெவல், இது லோயர் லெவலில் போகணும் லோயர் லெவலில் இட் ஓன்ட் டச். ஸோ இதுக்கு வந்து நமக்கு 5 மார்க் இருக்குது. டயக்ராம் மட்டுமே 2 மார்க் இருக்குது. ரொம்ப சிம்பிளான டயக்ராம். ஓகே, அந்த டாபிக் அண்டர்லைன் பண்ண அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவன் நம்மளால் என்ன பண்ண முடியாது, we can easily draw the diagrams. நெக்ஸ்ட்டு the law of return to scale. இதுலேயும் இந்த டயக்ராம் மஸ்ட்டு. ஃபஸ்ட் என்ன பண்ணணும், லா எழுதணும், அசம்ஷன் எழுதணும், 3 phases எழுதணும், டயக்ராம் எழுதணும், அதனுடைய எக்ஸ்பிளனேஷன். லாவில் பார்த்தீங்கன்னா லாங் ரன் அப்படின்ற அந்த டேர்ம் வந்து கண்டிப்பாக இருக்கணும். அசம்ஷனில் வரும்போது ஃபேக்டர்ஸ், அதனுடைய வேரியபிள்னுடைய பார்ட், அப்புறம் நோ சேஞ்ச் இன் த டெக்னாலஜி, இந்த லைன்ஸ் எல்லாம் மஸ்ட்டு, இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். அண்ட் தென் 3 phases, என்னென்ன ஃபேஸஸ் இருக்குது, ஒன்று இன்க்ரீசிங், ஒன்று கான்ஸ்டன்ட்டு, இன்னொன்று டிமினிஷிங். ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், இன்னொன்று கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ஸ்டேபிளாக இருக்கும், அட் தென் டிக்ரீசிங் டிமினிஷிங். லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல், இந்த டயக்ராம் மஸ்ட்டு. தென் எக்ஸ்பிளனேஷன், இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் இந்த பாயிண்ட்ஸ் வந்து நம்ம இங்கே என்ன பண்ணிருக்கோம்னா கே ஆன்சர்னா 4 bullet பாயிண்ட் கொடுத்துருக்கோம், இதெல்லாம் மஸ்ட்டாக இருக்கணும். From point A to B represent increasing return to scale. அடுத்து என்ன பண்ணுறோம், when Q equal to 1 and Q equal to 3, when 2 units of labor, இந்த டயக்ராமை பேஸ் பண்ணி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். The law of constant return to scale is implied by the movement from the point B to the point C. மூவ் பண்ணி காமிச்சிருக்குமா, இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன நமக்கு அப்படியே லேபர் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது the unit of capital also getting increasing. ஸோ இதுவும் வந்து ஒரு சிம்பிளான ஈஸியான ஒரு 5 மார்க். 46ல் பி, த இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் எக்கானமிஸ் ஆஃப் அ ஸ்கேல். இன்டர்னல் எக்ஸ்டர்னல் செப்பரேட் சப் டாபிக் போட்டுவாங்க. இன்டர்னலுக்கு 3 மார்க், எக்ஸ்டர்னலுக்கு 2 மார்க். இன்டர்னல் ஏன் 3 மார்க்னா அந்த அப் டு 6 சப்டிவிஷன்ஸ் போட்டு ப்ரெசென்ட் பண்ணுறதால டெக்னிக்கல் எக்கானமி, ஃபைனான்ஷியல் எக்கானமி, லேபர் எக்கானமி, மேனேஜரியல் எக்கானமி, அண்ட் தென் மார்க்கெட் எக்கானமி, எக்கனாமிக் ஆஃப் சர்வைவல் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதனுடைய எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துறோம். ஸோ இதுக்கு 3 மார்க். எக்ஸ்டர்னல் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல், இதுக்கு நமக்கு 2 மார்க் இருக்குது. ரொம்ப ஈஸியான பாயிண்ட்டு. இதில் த இம்பார்ட்டன்ட் எக்ஸ்டர்னல் எக்கானமிஸ் ஆஃப் ஸ்கேல் ஆர் லிஸ்ட்னு போட்டு உள்ளே இன்னும் அடிஷன் அந்த ரிமைனிங் புல்லட் பாயிண்ட்ஸை கொஞ்சம் இன்டென்ட் பண்ணி எழுதினீங்க இன்னும் சூப்பராக இருக்கும். கிளாரிட்டி வில் பி மோர். இன்க்ரீஸ் டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி, பேங்கிங் ஃபெசிலிட்டி, டெவலப்மெண்ட் ஆஃப் டவுன்ஷிப், டெவலப்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்டு கம்யூனிகேஷன். நமக்கு இதுக்கு 5 மார்க்ஸ் அலாட்மெண்ட், டோட்டல் அலாட்மெண்ட். 47ல் ஏ, இது வந்து ஒரு சம்மு. இந்த சம்மில் என்னென்ன ஐடென்டிஃபை பண்ண போகிறோன்னா 4 இம்பார்ட்டண்ட் வேல்யூஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். டிசி, ஏவிசி, ஏஎஃப்சி, ஏசி. டிசினுடைய ஃபார்முலா என்ன சார், டிசி இன்க்ளூட் டிஎஃப்சி ப்ளஸ் டிவிசி, டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் வேரியபிள் காஸ்ட். ஏஎஃப்சின்னா எப்படி சார் ஐடென்டிஃபை பண்ணுறது, டிவிசி பை கியூ, ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். ஏவிசி ஈக்குவல் டு டிவிசி பை கியூ, ஏஎஃப்சி ஈக்குவல் டு அது ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட். நமக்கு தெரியும் இல்லையா, டிசினா டோட்டல் காஸ்ட்டு, டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் டோட்டல் வேரியபிள் காஸ்ட், ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட். இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுற, வித் தி ஹெல்ப் ஆஃப் த டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி. ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட், டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி. ஆவரேஜ் காஸ்ட் டிசி பை கியூ, டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை கியூ. ஸோ இதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு. எக்ஸாம்பிள் ஏசி ஈக்குவல் டு, இதுக்கு என்ன ஃபார்முலா, ஆவரேஜ் காஸ்ட் ஈக்குவல் டு, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம், ஏஎஃப்சி ப்ளஸ் ஏவிசி. ஏஎஃப்சினுடைய வேல்யூ என்ன கிடச்சிருக்கு நமக்கு 2, ஏவிசினுடைய வேல்யூ 25, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 27 வருதா. தென் வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் டோட்டல் காஸ்ட்னுடைய வேல்யூ என்ன, டிஎஃப்சி ப்ளஸ் டிவிசி. வாட் இஸ் டிஎஃப்சி கிவன் வேல்யூ இயர், ஈக்குவல் டு 10. டிவிசி என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், டிவிசி ஈக்குவல் டு 125. the given value is 125. TC equal to, அப்போ டோட்டல் காஸ்ட்னா அது 135 ஃபர்ஸ்ட் பார்ட். இதை இங்கே எடுத்துன்னு வந்து சப்ஸ்டியூட் பண்ணிவிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ், டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்னுடைய டிஃபரன்ஸ் என்ன, 10. ப்ரூவ் பண்ணி காமிக்கிறோம். இங்கே ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட், இதுலேருந்து ஆவரேஜை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, டோட்டல் காஸ்ட் டிவைடட் பை கியூ. வாட் இஸ் த டோட்டல் காஸ்ட், ஹவு மச் வி கேன் ஐடென்டிஃபை, டிசி பை கியூ போட்டுக்கலாமா, 135 டிவைடட் பை கியூ குவான்டிட்டி.
ஸோ இது ரொம்ப சிம்பிளான ஒரு பார்ட்டு. இதே மாதிரி அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து டிசிக்கு வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அவங்க நம்மளை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறது டிஎஃப்சி. அப்போ வாட் இஸ் அ ஃபார்முலா? இந்த பக்கம் பாசிட்டிவாக இருக்கா, அதை ஆப்போசிட்டில் கொண்டு போது நெகட்டிவ் வேல்யூ மாறிடுமா? டிசி மைனஸ் டிஎஃப்சி. இப்போ இங்கே வந்து 135. டிஎஃப்சி எவ்வளோ கிடைக்குது நமக்கு? 10 கிடச்சிருதா? நெக்ஸ்ட்டு ஏஎஃப்சி. TFC by Q 10 divided by 5 equal to 2, and then total fixed cost equal to 10, quantity equal to 5. அப்போ AFC equal to 2. Average variable cost, total variable cost divided by Q. Total variable cost என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு? 125 divided by 5, quantity is 5. ஸோ 25 கிடைக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி என்ன சொல்கிறோம்? தட் இஸ் ஏசி அப்படின்னு சொல்கிறோம். லெவலுக்கு 1 மார்க் ஈச், டோட்டலாக 5 மார்க். ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் இது. அண்ட் தென் டிஸ்கஸ் த ஷார்ட் ரன் கர்வ் வித் சூட்டபிள் டயக்ராம். மொத்தம் வந்து நமக்கு 4 டயக்ராம், அதாவது டேப்லர் காலமோடு சேர்த்து டோட்டலாக 4 இருக்கும். இதுக்கு வந்து நமக்கு 2 மார்க் இருக்குது. டயக்ராமுக்கு மட்டும் 2 மார்க் இருக்குது, டெஃபினேஷனுக்கு 3 மார்க் இருக்குது. டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட்டு, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் அண்ட் டோட்டல் காஸ்ட் கர்வ் தனித்தனியாக செப்பரேட்டாக ப்ரெசென்ட் பண்ணிவிட்டு அந்த ஃபார்முலாவை ப்ரெசென்ட் பண்ணணும். டிசி ஈக்குவல் டு டிஎஃப்சி ப்ளஸ் டிவிசின்னு எழுதிட்டு இந்த வேல்யூ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறோம். அதில் கிராஃப் ட்ரா பண்ணி இந்த டயக்ராம் போடணும். அரே ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ ஆவரேஜ் ஃபிக்ஸட் காஸ்ட்னுடைய ஃபார்முலா என்ன? டோட்டல் ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை குவான்டிட்டி, அதை ப்ரெசென்ட் பண்ணோம். அதுக்கான டயக்ராம் இதை ப்ரெசென்ட் பண்ணுறோம். தென் ஆவரேஜ் வேரியபிள் காஸ்ட், இதுக்கு என்ன ஃபார்முலா? டிவிசி டிவைடட் பை கியூ, டோட்டல் வேரியபிள் காஸ்ட் டிவைடட் பை கியூ. ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் ஏடிசி, இதுக்கு இன்னொரு பேர் என்னென்னா ஆவரேஜ் காஸ்ட். ஆவரேஜ் டோட்டல் காஸ்ட் கேன் பி கால்ட் ஆஸ் ஆவரேஜ் காஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன ஃபார்முலா? ஏடிசி ஈக்குவல் டிசி டிவைடட் பை கியூ. ஸோ இந்த டேப்லர் காலம் இதில் நம்ம அந்த 2 வேல்யூ ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த டயக்ராமை ட்ரா பண்ணுறோம். ஃபைனலி மார்ஜினல் காஸ்ட். மார்ஜினல் காஸ்ட்னா எம்சி. இதுக்கு என்ன ஃபார்முலா? எம்சி ஈக்குவல் டு டிசிஎன் மைனஸ் 1 அந்த மெத்தடு. ஆனால் இங்கே நம்ம வெறும் எக்ஸ்ப்ளனேஷன் மட்டும் கொடுத்தா போதும். இட் இஸ் அ காஸ்ட் ஆஃப் லெஸ் சிங்கிள் யூனிட் ப்ரொடியூஸ்ட் and then the change in total cost resulting from producing one extension of extra unit of output. மார்ஜினாவே ஆட் பண்ணுறது அந்த இறுதி ஃபைனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றோம். மார்ஜினல் காஸ்ட் இஸ் யூ ஷேப். அப்படியே இப்படி வந்து என்ன ஆகிடும்? யூ ஷேப்பில் கண்டிப்பாக ரிசல்ட்டு ப்ரெசென்ட் ஆகும். ஸோ இது வரைக்கும் நமக்கு திஸ் இஸ் பார்ட் டி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல். தேங்க்யூ. ரிமைனிங் the forthcoming examination key answer also we will discuss through YouTube. Thank you all. Thank you for watching once again. All the best. Be a good citizen always. Thank you all.